நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து அமெரிக்காவ வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்தியா டைம்ஸ்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க புட்டின் கூட. அவர் வந்து அந்த மீட்டிங்ல ரொம்ப தெளிவா அமெரிக்காவ போட்டு பிரிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எங்ககிட்டேருந்து வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஏன் இந்தியாவை மட்டும் அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா பேசினாரு. யாரும் அப்படி பேச மாட்டாங்க. அவரோட நேர்மை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா வியாபாரம் பண்றது ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான். என் நாட்டுக்குள்ள வியாபாரம் பண்றது எப்படி நான் இன்னொரு நாட்டுக்கிட்ட வந்து போட்டு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நியாயம் என்னவோ அதை அவர் பேசுறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். சரி வாங்க என்ன நடந்துச்சு ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அமெரிக்கா கூட வந்துட்டு ரஷ்யா என்ன மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்ப்போம். யூரோப் அவங்க எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டோட இருந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபுல் டீட்டெயிலா போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து நேரடியாக அமெரிக்காவை வந்து குறி வச்சிருக்காரு அப்படின்னு நான் பார்க்கணும். குறிப்பா பல மாசமா இந்தியா மேல ரஷ்யாவோட ஆயிலுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரை வந்து அமெரிக்கா வச்சிருந்தது. அதை பத்தி அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு. நம்ம மேல பாத்தீங்கன்னா 25% மேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டாரிஃபை போட்டிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இந்தியா டுடே நியூஸ்க்கு வந்து அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு யுஎஸ்ஏ வந்து எங்ககிட்ட இருந்து ரிசோர்சஸ் வாங்கும்போது ஏன் இந்தியா மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியும் அவர் வச்சார். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ய ஆயில இந்தியா வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா வந்து சொல்லுது. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க சத்தமே போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவோட யுரேனியத்தை வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டில் அப்படின்னு தான் பாக்குறோம். அமெரிக்கா அவங்க அணுமின் நிலையங்களுக்கான பவரை வந்து ஜெனரேட் பண்றதுக்கு வந்து அதிகப்படியான யுரேனியத்தை ரஷ்யா கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரஷ்ய அதிபரே சொல்றாரு. ஏன்னா அது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி வந்து மறுக்கவோ மூடி மறைக்கவோ வந்து புட்டின் வந்து பண்ணல அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரொம்ப நேர்மையா அவர் பேசினாரு. இது ரொம்ப வந்து நியாயமான கேள்விதான். இதுதான் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நிலைமை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நாங்க சொல்றத நீங்க செய்யணும், ஆனா நாங்க செய்யறத நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா பேசுது அப்படின்றத ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா 2022 இருந்து இப்போ அந்த 2025 காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்த நிறைய வர்த்தகத்தினுடைய விவரங்களை நான் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன். இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட ஒரு ரிப்போர்ட்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம யுஎஸ் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் அறிவிச்ச ஒரு ரிப்போர்ட். அதாவது 2024 காலாண்டுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.2 பில்லியன் அளவுக்கான வியாபாரம் வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்திருக்கு. குட்ஸுங்களுடைய வர்த்தகம் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4.028 பில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீசஸ் ஓரியன்டட் அந்த பிசினஸ் எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னா 1.6 பில்லியன் அளவுக்கான சர்வீசஸ் ஓரியன்டட் பிசினஸ் பண்ணிருக்காங்க. 2023 விட பாத்தீங்கன்னா 2024 வந்து குறைவுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த வார் நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க குறைச்சிட்டே வந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா ஃபுல்லா நிறுத்தல. 2023 விட 25% வந்து குறைவு அப்படின்னு வந்து சொல்றாங்க 2024. ஏன் அப்படின்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து குறைச்சிட்டே வந்தாங்க ரஷ்யாவோட டிபெண்டன்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2023 இதுல வந்து பார்த்தீங்கன்னா 6.93 பில்லியனா வந்து ரெண்டு பேருக்குள்ள ட்ரேட் இருந்துச்சு. குட்ஸை பொறுத்த வரைக்கும் 5.37 பில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டா வியாபாரம் நடந்திருக்கு. 1.56 பில்லியன் வந்து அளவுக்கான சர்வீசஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த டைம்ல வந்து உக்ரைன் போர் வந்து ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு. தடைகள்லாம் வந்து அதிகமாக போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். 2022 பார்க்கும்போது 36.2 பில்லியன் இந்த டைம் வந்து போரோட ஸ்டார்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். குட்ஸோட வியாபாரம் பார்த்தீங்கன்னா 33.7 பில்லியன் டாலர் இருந்துச்சு. சர்வீஸ் 2.5 டாலர் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இது வந்து டோட்டலா இந்த 3 வருஷத்துல இவங்க அதாவது 2022, 23, 24ல இவங்க பண்ண வியாபாரங்கள் 25 இன்னும் ரிப்போர்ட் ஃபுல்லா வரல, வந்தோடனே நான் சப்மிட் பண்றேன். பட் இதுக்கான ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இனி வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாவிடம் வந்து இறக்குமதி செய்யும் முக்கிய பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யுரேனியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 951.8 மில்லியன் டாலர் அளவுக்கான யுரேனியத்தை வந்துட்டு இவங்க கொள்முதல் பண்றாங்க ரஷ்யா கிட்ட இருந்து. இது வந்து 2025 முதல் பாதியில சொல்றேன் ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல வந்துட்டு இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதலிடத்துல வந்து அமெரிக்க அணுமின் நிலையத்துக்கு இவங்க வந்து முக்கியமா வந்து இந்த யுரேனியத்தை வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே வந்து என்ரிச்மென்ட் பண்ண யுரேனியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து அதிக அளவுல வந்து இவங்க ரஷ்யாட்ட இருந்து வாங்குறாங்க. 1.3 பில்லியன் டாலர் அளவுக்கான ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறாங்க. இது வந்து 2024 தரவு அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன மாதிரி ஃபெர்டிலைசர் வாங்குறாங்கன்னா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறாங்க, நைட்ரஜன் உரங்கள் வாங்குறாங்க, பொட்டாசியம் உரங்கள் வாங்குறாங்க. இது மாதிரியான அதிகப்படியான உரங்களை வந்து விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து ரஷ்யால இருந்து இவங்க இறக்குமதி பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 83% ஆஃப் அமெரிக்காவுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பல்லேடியம் அண்ட் இந்த பிளாட்டினம் வந்து வாங்குறாங்கன்னு சொல்லப்படுது. இது வந்து 878 மில்லியன் டாலர் அளவுக்கான வியாபாரம் பண்றாங்க. 2024 பாத்தீங்கன்னா இந்த ரத்தினங்கள் அப்புறம் இந்த உலோகங்கள் வந்து பிரிவுல இது வருது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த விலை மதிப்பற்ற உலோகங்கள் இந்த பல்லேடியம் அப்புறம் பிளாட்டினம் சொன்னோம் இல்லையா, இதை வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லேடியம் எதுக்காக
இவங்க வாங்குறாங்க அமெரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா கார்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ்லிக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்லிக் கன்வெர்ட்டர் என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸாஸ்ட் சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வெளியே வரக்கூடிய அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடுல வரக்கூடிய நச்சுக்களை வந்து இது கண்ட்ரோல் பண்ணு சொல்றாங்க. அதுக்காக இந்த பெல்லடியத்தை அவங்க வந்து அவங்க கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மருத்துவ உபகரணங்கள்லாம் வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது அடிப்படையான உலோகங்கள் மற்றும் இரும்புகள் வாங்குறாங்க சொல்லப்படுது. $2.5 பில்லியன் அளவுக்கான இது வந்து வாங்குறாங்க. இது வந்து 2022க்கான தகவல் தான். ஆனா இப்பயும் வந்து இரும்பு மெட்டல்ஸ் வந்துட்டு அங்க சர்வீஸ் போயிட்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. போர் ஆரம்பிச்ச முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இது இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த பொருட்கள் மேல பாத்தீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லை. குறிப்பா வந்து இந்த யுரேனியம் இம்போர்ட் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தடை வந்து அமெரிக்கா பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க நாட்டுக்கு. ஆனா ஆயில் மேல மட்டும் கண்டிப்பா தடையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற நாடுகளுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டிக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. மேலும் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நீங்க பல தடவை வந்து பாத்தீங்கன்னா கட்டுரைகள்லாம் பார்த்திருப்பீங்க, பல தடவை படிச்சிருப்பீங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினா அது ரஷ்யா உக்ரைன் போருக்கு அதிக அளவுல வந்து ஃபியூல் பண்ணுது. அதாவது வாருக்கு வந்து அதிகமா இந்தியா ஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய அணுமின் நிலையத்துக்கு யுரேனியம் எரிபொருள் வாங்குறீங்களா, அதுவும் இந்த போருக்கு வந்து நிதி கொடுக்கிற மாதிரி தானே. இதை பத்தி எப்பயாவது நீங்க பேசியிருக்கீங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவை வந்து குறி வச்சிருக்காங்க. இந்தியா ரஷ்யா உறவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் போருக்கு அதிகமா வந்து ஃபண்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையை அவங்க குத்துறாங்க அப்படின்ற மாதிரி புதின் வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா அதனாலதான் சீனா அப்புறம் வந்து ரஷ்யாவோட மீடியாலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா யுரேனியத்தை வந்துட்டு அமெரிக்கா அதிகப்படியா வந்து ரஷ்யா கிட்ட இறக்குமதி பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் போருக்கு ஒரு ஃபியூல் கொடுக்குற மாதிரி தான். அதை பத்தி ஏன் அமெரிக்கா பேச மாட்டேது அப்படின்னு வந்து தெளிவுபட வந்து அவருமே பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அமெரிக்காவும் பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த செறிவூட்டப்பட்ட அதாவது என்ரிச்டு யுரேனியத்தை வந்து இறக்குமதி செய்ய தடை வந்து வீச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி ரஷ்யா தான் வந்து மிகப்பெரிய வெளிநாட்டு சப்ளையரா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அக்டோபர் 2, 2025 வெளியான வந்து ஒரு கட்டுரையின்படி பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னும் அமெரிக்காவுக்கு யுரேனியம் எரிபொருள் வந்து வழங்கிட்டு இருக்கிறதுல முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றோம். தடை சட்டம் வந்து இருந்தாலும் ரஷ்யா இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு முன்னணி சப்ளையரா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 94 அணு உலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த அணு உலைகளுக்கு எந்தெந்த நாடுகிட்ட இருந்து இவங்க அதிகப்படியா யுரேனியத்தை வாங்குறாங்க, அதாவது என்ரிச் பண்ண யுரேனியத்தை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ரஷ்யா தான் வந்து 20% இவங்களுக்கு தேவைக்கான 20% யுரேனியத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்காவோட செறிவுப்பட்ட சேவை வழங்கும் மிகப்பெரிய வெளிநாடு இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது. போரின் போது அமெரிக்கா தடை இருந்த போதும் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கான வேவரை வந்து அவங்க வாங்கிட்டு அது மூலியமா இதை இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவே வந்துட்டு 19% அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டில் தயாரிச்சுக்கிறாங்க, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18% வந்துட்டு பங்களிக்குது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ளையரா வந்து பிரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து நெதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு அடுத்தபடியா 15% வந்து இவங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட இந்த யுரேனியத்தை வந்து வழங்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூகே பொறுத்த வரைக்கும் 9% வந்துட்டு அமெரிக்காவோட தேவையை வந்து பூர்த்தி பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஜெர்மனி 7%. இவங்களாம் வந்து ஒரு கம்மியான லெவல் தான், ரஷ்யாவுக்கு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் இதர கண்ட்ரில இருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 12% என்ரிச் பண்ண யுரேனியத்தை வராங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட இருந்து 20% யுரேனியம் என்ரிச் பண்ண யுரேனியத்தை வந்து இன்னிய டேட் வரைக்கும் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். எப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் அவங்க யூஸ் பண்றாங்கன்றத வெட்ட வெளிச்சமா வந்து புதின் வந்து வெளியே சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். சரி, இதுதான் அவங்களுடைய மனசுல இருக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அமெரிக்காவை மட்டும் பாத்தீங்கன்னா பத்தாது, ஐரோப்பாவையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி புதின் பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா ஐரோப்பாவுக்கு தேவை இருக்கு, அவங்களுக்கும் அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டி வந்து தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு. ஐரோப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எல்என்ஜி வந்து இன்னி வரைக்கும் இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். 2024-25 ஒரு நிலவரத்தை பார்ப்போம். உக்ரைன் போர் மற்றும் விலை உயர்வு காரணமா பாத்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள் ரஷ்யாவோட எனர்ஜி பாத்தீங்கன்னா அதிக பணத்தை செலவு செஞ்சு வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, இன்னிய டேட் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது. அதாவது 2025 முதல் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 பில்லியன் யூரோ அளவுக்கான எல்என்ஜியை வந்து யூரோப் வந்து இறக்குமதி பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐரோப்பிய ஒன்றியம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட எல்என்ஜியை வந்து இறக்குமதி பண்றதுல இந்த முதல் 6 மாதங்கள்ல வந்து செலவித்த தொகை மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நான் போட்டிருக்கேன் இந்த 4.5 மில்லியன் அப்படி சொல்றேன். 2024 முன்ன வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் வந்து அதிகமா இருக்கும், கிட்டத்தட்ட 7% வரைக்கும் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 ஃபுல் இயர்ல நம்ம பார்த்தோம்னா 7.32 பில்லியன் வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வார் ஸ்டார்ட் ஆனது 2022, ஆனா ஸ்டில் இவங்க வாங்கிட்டே தான் இருக்காங்க. 2024 வாங்குறாங்க, 25 வாங்குறாங்க, 23 வாங்கிருப்பாங்க, 2022 வாங்கிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா 2024 ஃபர்ஸ்ட் 6 மந்த்ல பாத்தீங்கன்னா 3.47 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது முதல் 6 மாசத்துல மட்டும் 3.47 பில்லியன் யூரோ வாங்கியிருக்காங்க. ஃபுல் இயர்ல பாத்தீங்கன்னா 7.32 பில்லியன் யூரோ அளவுக்கான எல்என்ஜி வந்து ரஷ்யா கிட்ட வாங்கிருக்காங்க. ஸோ இவங்க ரஷ்யாவோட என்என்ஜி இல்லாம வாழ முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இங்க தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறோம். அமெரிக்கா வந்து எல்லாரையும் அவங்களுடைய ஜூனியர் பார்ட்னர்ஸ் மாதிரி தான் வந்து பாக்குறாங்க. அதாவது கீழே இருக்கிறவங்க
அவங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட மனநிலையும் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் அனாட்டமி பத்தி நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க உங்களை குறி வைக்க வராங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஒரு கெட்டவங்க மாதிரி முத்திரை குத்துவாங்க, உங்களால தான் பிரச்சனை வருதுன்னு வந்து காமிப்பாங்க. இப்படி ஒரு செயலை பண்ணி தான் அவங்க நம்ம மேல முத்திரை குத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நமக்கு தெளிவான ஒரு விஷயம் வந்து வெளியே தெரிய வருது. அமெரிக்கா ஆகட்டும் இல்ல வெஸ்ட் கண்ட்ரிகள் ஆகட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து உலக நாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை வரும்பொழுது ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறாங்க. மற்ற நாடுகள் அதை வாங்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அந்த நாடுகள் வந்து ஃபண்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டை பாக்குறாங்கன்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, இன்னி வரைக்கும் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுக்காக 25% பெனால்ட்டி போடுறது எடுக்கவே கிடையாது. ஆனா இப்போ வரைக்கும் யுரேனியத்தை அவர் வாங்கிட்டு இருக்காரு, எல்என்ஜியை வந்து யூரோப் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது. அதான் புத்தின் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு. எங்ககிட்ட நீங்களா வியாபாரம் பண்றீங்க, ஏன் இந்தியா பண்ணக்கூடாது, ஏன் ஒருதலை பட்சமா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறாரு. இந்தியா மட்டும் கிடையாது, அவங்களுக்கு தேவை எந்த நாடுகள் வந்து அவங்க கிட்ட வந்து அடிப்படையிலையோ அவங்க மேல வந்து இந்த மாதிரி ஒரு இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரையும் குத்துவாங்க. அது மட்டும் இல்லாம புத்தினை ஹோஸ்ட் பண்றதுக்கு நேற்று யூகே, பிரான்ஸ், ஜெர்மனியோட 3 அம்பாசிடர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விடுறாங்க. இது வந்து ஒரு சரியில்லாத விஷயம். ஒரு ஆக்கிரமிப்பாளரை வந்து நீங்க ஹோஸ்ட் பண்றீங்க, டெரிட்டரியல் ஆக்குபேஷன் பண்றாங்க, அவங்க வலுக்கட்டாயமா ஒரு ஜனநாயக நாட்டு மேல போர் தொடுத்தவங்க, அவங்களை நீங்க ஹோஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு காட்டமான ஒரு பதிலையும் நமக்கு ஒரு லெட்டர் மூலியமா கொடுத்தாங்க. இந்தியா அதுக்கு தெளிவான பதில் கொடுத்துச்சு. அதை பத்தின வீடியோவும் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்ன புரியுது நமக்கு அப்படின்னாக்கா, அமெரிக்கா ஆகட்டும் வெஸ்ட் கண்ட்ரி ஆகட்டும் ஒரே ஒரு விஷயம் தான், ரஷ்யா எங்க கூட உறவுல வந்து எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க. இதே ஃப்ரீடமான கண்ட்ரி, நாங்க வந்து டிசைட் பண்ணிப்போம். ரஷ்யா கூட நாங்க எந்த அளவுக்கு உறவோட இருக்கணும் அப்படின்றது எங்களோட உரிமை அப்படின்ற மாதிரி இந்தியா ரொம்ப தெளிவுபட காமிச்சிருச்சு. புத்தினை வந்துட்டு மோடி உபசரிச்ச விதம் வந்து உலக நாடுகள்ல வந்து தெளிவான ஒரு விஷயத்தை பிரதிபலிச்சது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.